காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவுகளை நிறைவேற்ற மறுக்கும் மத்திய அரசு ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் அவ்வாறு செய்யுமா என்று திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு டாக்டர் சரவணனுக்காக வாக்கு சேகரித்து பேசிய திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் காவிரி விவகாரத்திற்காக தாம் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொள்ளாததையும் தமது முயற்சியை விமர்சித்ததையும் சுட்டிக்காட்டினார். நீங்க மத்தியில போய் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறீங்க. ஆட்சியில் இருக்கக்கூடிய நீங்க உச்சநீதிமன்றத்தில் போய் நடுவர் மன்றத்தை உச்சநீதிமன்றமே உத்தரவு போட்டாலும் நாங்கள் அதை அமைக்க மாட்டோம், அதை அமைக்கக்கூடிய உத்தரவை நீங்கள் பிறப்பிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் போய் இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி, நம்மை கேலி பேசுகிற மத்திய ஆட்சி போய் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தீங்களா? அப்படி செய்யற நீங்க ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு போடுகிற போது அப்ப ஏன் போய் நீங்க இதை போட உங்களுக்கு உத்தரவில்லை என்று சொல்லக்கூடிய யோகியதை அருகிற இந்த பிஜேபி ஆட்சிக்கு இருக்கா? நான் கேட்கிறேன். தமிழக வரலாற்றில் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சியும் திமுக தான், அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சியாக உள்ள கட்சியும் திமுக தான் என மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். கடந்த தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றவில்லை என்ற வருத்தம் சிறிதுமில்லை என கூறிய ஸ்டாலின், அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக நிச்சயம் ஆட்சியை பிடிக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார்.